என் பாதத்துல உட்கார்ந்து இவ்வளவு நாளா வசனத்தை கேட்ட உனக்கு இன்னும் விசுவாசம் இல்லையா? எனக்கு நல்ல சமையல் செஞ்சு போட்டிய இன்னும் உனக்கு விசுவாசம் இல்லையா? நான் அற்புதத்தை செய்வேன் என்கிற நம்பிக்கை இன்னும் உனக்கு இல்லையா? என்னால மரித்து போன அவயத்தை உயிர்ப்பிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இன்னும் உனக்கு இல்லையா? இதே ஆலயத்திற்குள்ள 10 வருஷமா 12 வருஷமா அமர்ந்து கொண்டு இன்னும் எனக்கு அற்புதம் இல்லை, இன்னும் எனக்கு ஒரு மேன்மை இல்லை, ஒரு அதிசயம் நடக்கல, ஒரு மாற்றம் நடக்கல சொல்லுகிற வான் சத்தத்துக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாரு. யோவேரு வீட்டுக்கு போனதற்கு காரணம் ஆரம்ப நிலையின் ரட்சிப்பை குறிக்கிறது. லாசர் வீட்டுக்கு போகாததற்கு தாமதம் அது முதிர்ச்சியை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. உனக்கு ஏன் தாமதிக்கிறார்னா, ஏன் உனக்கு லேட் ஆகுதுன்னா, உன் மேல கர்த்தர் அதிகமாய் பிரியம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிகமாய் நேசிக்கிறார், அதனாலதான் தாமதிக்கிறாரு. நிறைய பேர் சொல்றோம், ஏன் என் ஜெபம் கேட்கப்படல, ஏன் லேட் ஆயிட்டே இருக்கு, ஏன் குழந்தை கிடைக்கல, ஏன் திருமணம் ஆகல, ஏன் வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு ஒரு வாசல் திறக்கல, ஏன் என் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்த சாட்சி இன்னைக்கு இல்ல, ஆரம்பத்துல இருந்த அற்புதம் ஏன் நடக்கலன்னு சொன்னா, ஒரே ஒரு காரணம், உன் அவ்விசுவாசமே. உன் அவ்விசுவாசம் தான் காரணம். ஹல்லேலூயா.